ஹலோ எவரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ண பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் சிபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். டேரக்டா லெவல்ஸ் உள்ள போயிடலாம். அண்ட் நேத்து மார்க்கெட்ல லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். எத்தனை பேர் அந்த லெவல்ஸை வாட்ச் பண்ணீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்றேங்க. அண்ட் நேத்து அந்த கேப் ஃபில்லிங்ன்ற கான்செப்ட் நான் சொல்லியிருப்பேன். அது எத்தனை பேர் வாட்ச் பண்ணீங்க? நேற்று யாரெல்லாம் லெவல்ஸை பார்த்தீங்க, லெவல்ஸை வச்சு யாரெல்லாம் ட்ரேட் பண்ணீங்க? இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நிறைய பேர் வந்து இத்தனை பேர் எனக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ லெவல்ஸ் சூப்பரா ஒர்க் ஆச்சு அப்படின்னு. லைக் இன்னைக்கு ஒரு ஒரு 40 to 50 மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கும் எனக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல மட்டும், ப்ரோ லெவல் சூப்பரா ஒர்க் ஆச்சு அப்படின்ட்டு. அண்ட் உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு லெவல்ஸ் நம்ம கொடுத்த மாதிரி லெவல்ஸ் எக்ஸாக்டா ஒர்க் ஆச்சா, இல்ல ஒர்க் ஆகலைங்களா, லாஸ் பண்ணீங்களா, என்ன ப்ராஃபிட் பண்ணீங்களா, என்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இதுல இருந்து எந்த இண்டிகேட்டருமே நம்ம அப்ளை பண்றது கிடையாது. ஒன்லி பிரைஸ் ஆக்ஷன் தான். நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ நிறைய பேர் டிக்கெட் ப்ரோ இது என்ன ப்ரோ ஆரோ மார்க்னு கேட்டுங்க. ஆரோ மார்க் ஒன்றும் இல்லை. இப்போ நான் மெம்பர்ஷிப்ல குரூப்ல ஷேர் பண்றேன் பாத்தீங்களா, அதுல ஜஸ்ட் மென்ஷன் பண்றதுக்காக இது எங்க இருக்கும்னா அந்த பிரஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, பிரஸ்ட் டூல் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆரோ மார்க் இருக்கும். அப் ஏரோ டவுன் ஏரோன்னு இருக்கும். அதுதான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ லைக் நான் டவுன் ஏரோ கொடுக்குறேன் பாருங்களேன். இந்த இதான் நிறைய பேர் என்ன நினைச்சிருன்னா, ப்ரோ இண்டிகேட்டர் எதை யூஸ் பண்றீங்க போல சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. இது இண்டிகேட்டர்லாம் கிடையாது. ஒன்லி இந்த ஜஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு ஆரோ மார்க் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல. ஓகே ஃபைன். அண்ட் இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல நான் கொடுத்துருப்பேன். நான் எத்தனை மணிக்கு நான் இன்னைக்கு நான் லெவல் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கரெக்டா பாத்தீங்கன்னா தெரியும். லைக் கரெக்டா வந்து உங்களுக்கு டைம் 10:25 தெரியுதுங்களா? 10:25க்கு நான் லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தெரியும். ஓகே ஃபைன். இப்போ இந்த லெவல்ஸ்ல என்ன உங்களுக்கு கொடுத்தேன்னா, இன்னைக்கு நான் என்னோட மெம்பர்ஷிப்ல வாய்ஸ் நோட் ஒன்று போட்டிருப்பேன். நீங்க கீழே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் போட்டிருக்கேன். இதுல என்ன கொடுத்ததுன்னா, இன்னைக்கு கால் ஆப்ஷன்ல யாருமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. புட் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணணுன்ற வியூ நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நான் புட் ஆப்ஷன் நீங்க எடுக்கணும்னா எங்க இருந்து எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன்னா, லைக் மார்க்கெட் வந்து இந்த ஹை கிட்ட இங்க போச்சுன்னா 25,229 கிட்ட போச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுக்கலாம். இல்லைன்னா இந்த லோ பிரேக் அவுட் ஆகட்டும், திருப்பி இந்த ரேஞ்ச் கிட்ட வந்துச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷன் போகலாம்னு சொல்லியிருப்போம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் இங்கவே வந்தது. இங்கேயுமே நான் ட்ரேட் எடுத்துருப்பேன். நீங்க நல்ல நல்ல ப்ராஃபிட் ஒன்று புக் பண்ணிப்பேன். நீங்க 20,000 சம்திங் நான் இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம், இது நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு யூடியூப்ல டீச் பண்ணியிருப்பேன். என்னன்னா, இப்போ நிறைய பேர் கேட்டுருங்க, ப்ரோ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுக்கிறீங்க, இப்போ இங்கவே ட்ரேட க்ளோஸ் பண்ணிக்கலாம்ல, எதுக்காக நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, இப்ப ட்ரெண்ட் நமக்கு என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்ப மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா இருக்குன்னா நமக்கு என்ன பாசிபிள்? சப்போர்ட் பிரேக் அவுட் கொடுக்க தான் நமக்கு பாசிபிள். கரெக்ட்டுங்களா? அதே மார்க்கெட் நமக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னா ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் கொடுக்க பாசிபிள். அப்ப என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட் வந்து லைக் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா இருக்குன்னா, இப்ப இங்க இந்த ரேஞ்ச்ல இங்க எடுத்து இங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா சேஃப், ரொம்ப சேஃப் ஜோன். ஓகேங்களா? இங்கெல்லாம் நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, ட்ரேட் க்ளோஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்துரும். அது நமக்கு ஈஸி ப்ராஃபிட் போது ஒரு ரிஸ்க் இல்லாம ஒரு ட்ரேட ப்ராஃபிட் க்ளோஸ் பண்றது. இதுக்கு கீழே இந்த ரேஞ்ச்ல நான் ட்ரேட க்ளோஸ் பண்ணிருப்பேன். இது வந்து ரிஸ்க். இது லைக் ஒரு 60% சொல்ல முடியும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். அதனால தான் நான் மெம்பர்ஷிப்ல நான் இங்கவே கொடுத்துருப்பேன். ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிக்கோன்னு நான் சொல்லியிருப்பேன். நான் சேஃபா தான் நான் மூவ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? மெம்பர்ஷிப் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு நான் இந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் பண்ணியிருப்பேன். நான் மெம்பர்ஷிப்ல இங்கெல்லாம் நான் ட்ரேட க்ளோஸ், ஆனா டேரக்டா பிரேக் அவுட் கொடுத்துச்சு நான் க்ளோஸ் பண்ண சொல்லியிருப்பேன். இல்லையா நான் கொடுத்துருப்பேன் பாரு, பாத்தீங்களா? புக் யூர் ப்ராஃபிட்னு கொடுத்துருப்பேன். தெரியுதுங்களா? சிம்பிள். இப்போ என்னன்னா மெம்பர்ஷிப்ல நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க கால்ஸ் கொடுக்குறோன்ட்டு. கால்ஸ் கொடுக்க மாட்டோம். லைவ் மார்க்கெட் லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச்ல இருக்கு. இப்போ நான் ரிப்ளை மோட் யூஸ் பண்ணி இப்படி இங்க எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்க இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச்ல இருக்குன்னா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து மார்க்கெட் இந்த ஹைக்கு போகும், இந்த ஹைல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும், இல்ல அந்த லோ வரைக்கும் போகும் அப்படின்ற லெவல்ஸ் மட்டும் தான் நம்ம மெம்பர்ஷிப்ல கொடுப்போம். எந்த விதமான கால்ஸ்மே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. நிறைய பேர் டிஎம் பண்ணி கால்ஸ் கொடுக்குறீங்களான்னு கேக்குறீங்க. கால்ஸ் கொடுக்கறது கிடையாது எங்களோட சைட்ல இருந்து. ஓகே ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் இன்னைக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணீங்க? இன்னைக்கு லெவல்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணீங்களா? லெவல்ஸ் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதா? ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகலீங்களா? அண்ட் எப்படி இன்னைக்கு ட்ரேட் பண்ணீங்க? நீங்க ஓவர் ட்ரேட் என்ன பண்ணீங்க? இன்னைக்கு எனக்கு ஆஃப்டர்நூன் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. ப்ரோ மெம்பர்ஷிப்ல அட்டன் பண்ணவர் தான். என்ன சொல்லியிருந்தாருன்னா, ப்ரோ இன்னைக்கு நீங்க கொடுத்த லெவல்ஸ் வச்சு நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஆனா அது நான் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் க்ளோஸ் பண்ணும்போது அதை என்னால ஸ்டே பண்ண முடியல. நான் ஓவர் ட்ரேட் பண்ணி அதை லாஸ் பண்ணிட்டேன் ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு. இது ஒரே ஒரு சொல்யூஷன். நீங்க அந்த ஓவர் ட்ரேட கண்ட்ரோல் பண்ணா நீங்க அதை பண்ணா மட்டும்தான் அந்த ஓவர் ட்ரேடிங்ன்றதே கண்ட்ரோலே ஆகும். இல்லைன்னா கண்ட்ரோல் ஆகாது. லைக் எங்களோட கோர்ஸ்ல என்ன சொல்லி கொடுப்போம்னா, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஓவர் ட்ரேடிங். அண்ட் எத்தனை பேரு லெவல்ஸ் வச்சு ப்ராஃபிட் பண்ணியும் ஓவர் ட்ரேட் மூலியமா லாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியிருந்தா கிரீன் கலர் ஹார்ட் கொடுத்துங்க, லாஸ் பண்ணியிருந்தா ரெட் கலர் ஹார்ட் கொடுத்துங்க. லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கீங்க?
அண்ட் மத்தவங்களுக்கு அப்பதான் தெரியும். அண்ட் 1 ஹவர்ல ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல எப்படி ட்ரேட் எடுக்கிறீங்க, எத்தனை ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்றது மறக்காம பாக்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்றங்க. ஓகேங்களா, எப்படி லெவல்ஸ் இருந்தது, ஒர்க் ஆச்சா இல்லையான்ட்டு. ஓகே, அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் பார்த்தலாம். அண்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும், ட்ரேடிங்க செல்ஃபா நான் யாரையும் டிபெண்ட் பண்ணாம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாலும் நீங்க மெம்பர்ஷிப் வாட்ஸ்அப் பண்ணி நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அடுத்தது நாளைக்கான லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத பார்த்தலாம். இன்னைக்கு நம்ம கொடுத்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பரா ரியாக்ட் ஆச்சு. அந்த பேங்க் நிஃப்டியுமே சூப்பரா ரியாக்ட் ஆயிருக்கும். இந்த சப்போர்ட் ஜோன் ஒன்று சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த சப்போர்ட் ஜோன் சொல்லியிருப்போம். மார்க்கெட் வந்து இந்த ஹைல போயிட்டு திருப்பி சப்போர்ட் அகைன் ஹை. இப்போ நான் இந்த இடத்துல எங்கேயுமே நான் கால் ஆப்ஷன் போங்கன்னு சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க மெம்பர்ஷிப்ல இன்னைக்கு மேபி நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, வெறும் புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற வியூ நான் கிளியரா சொல்லியிருப்பேன். என்னன்னா ட்ரெண்ட் தெரிஞ்சது. இப்போ நீங்க ஓப்பன் மார்க்ல இந்த ஓஐ டேட்டா நான் வாய்ஸ் நோட்லேயே போட்டிருப்பேன். ஏன்னா ஓஐ டேட்டால நமக்கு லைக் மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன்ல தான் லைக் மார்க்கெட் ஃபாலோ ஆகுற மாதிரி தான் வால்யூம் அதிகமா இருக்கு, அதுல ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா மட்டும் தான் சொல்லியிருப்போம். நேத்துமே அதான் சொல்லியிருப்போம். ஓகே, அண்ட் நாளைக்கு எப்படி லெவல்ஸ் ரியாக்ட் ஆகுன்றத பார்த்துடலாம். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன்னா ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக தான் பாசிபிள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு லைக் இதை வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மாத்தினா உங்களுக்கே தெரியும். இப்போ நமக்கு ஓவரால் ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு இந்த ரேஞ்ச் ஒரு ஹை லோ அகைன் ஹை லோ அகைன் ஹை. இப்போ இந்த ஹையை ட்ரை பண்ணிருக்கு மார்க்கெட், ஆனா இந்த இடத்துல இப்போ கட் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்ட் மாறி இருக்கும். ஆனா இந்த இடத்துல ட்ரெண்ட் இன்னும் சேஞ்ச் ஆகல. இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இன்கேஸ் இந்த ரெட் ஜோனை உடைக்குதுன்னா மார்க்கெட் திருப்பி பெரிய அளவுக்கு இந்த ரேஞ்ச் இந்த 24,600 மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபால் ஆயிடும். அந்த ரெட் ஜோன் ஒன்று டிரா பண்ணிக்க பாத்தீங்களா, அதை கிராஸ் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டம். மேபி அது கிராஸ் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் நமக்கு ஈஸியா ஃப்ரீ ஃபால் நடந்துடும். ஓகேங்களா ஃபைன். இப்போ நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்றது சொல்லிடுறேன். இப்போ இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஆனாலும் சரி கேப் அப் டவுன் ஆனாலும் சரி இந்த ஜோனை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ மார்க்கெட் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு லோல போகுது அப்படின்னா 25,116 இருந்து 25,099 இந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரேஞ்ச்ல பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து சப்போர்ட் வரைக்கும் வந்துரும். ஓகேங்களா, இங்கவே ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்க போயிட்டு நீங்க கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா ஓன் ரிஸ்க்ல கால் ஆப்ஷன் எடுக்கலாம், இந்த ஹை வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். ஆனா நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஓகே, ரிஸ்க் நான் சேஃபா தான் ப்ரோ போவேன், ரிஸ்க் எடுக்கிற ஐடியா இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து லைக் இந்த ரேஞ்ச் இப்போ டேரக்டா பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஈஸியா ஃபால் ஆயிடும். 25,116 இருந்து 25,099 இந்த ஜோன். இப்போ நமக்கு வருதுன்னா இந்த ரேஞ்ச் வந்து ரீடெஸ்ட் திருப்பி ஃபால் அகைன் இந்த ரேஞ்ச்ல நீங்க எடுக்கிறீங்கன்னா இந்த ஹை வரைக்கும். ஓகேங்களா, சேஃபா ப்ளே பண்றீங்கன்னா இங்க ட்ரேட் போகாதீங்க. ஓகேங்களா, விட்டுருங்க. அகைன் திருப்பி நமக்கு ரெசிஸ்டன்ட் கிட்ட வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கால் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணணும்னு அப்படியே ஐடியா இருந்ததுன்னா இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து லைக் இந்த 25,175 கட் பண்ணணும். ஓகே, இந்த ரேஞ்ச் இப்போ லைக் நான் லோவர் டைம் ஃப்ரேம் சொன்னதான் உங்களுக்கு அந்த ஜோன் கொஞ்சம் வியூ கரெக்டா இருக்கும். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து லைக் எக்ஸாக்டா பிரேக் அவுட். ஓகேங்களா, இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்து இந்த ரேஞ்சில சப்போர்ட் 25,175 சப்போர்ட் எடுத்ததுன்னா இந்த ஹை வரைக்கும் ஈஸியா போயிடும். நீங்களா 25,229 வரைக்கும் ஈஸியா போயிடும். இதுக்கு மேல போறதா மார்க்கெட் ரொம்ப கஷ்டம். 25,229 மேல இன்கேஸ் இந்த இப்போ நீங்க கால் ஆப்ஷன் தான் ப்ரோ நான் பிளான் பண்ணியிருக்கேன், கால் ஆப்ஷன் தான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா 25,229 வரட்டும், அதுக்கு மேல போகுதுன்னா மட்டும்தான் கால் ஆப்ஷன்ன்றது நம்ம ட்ரையே பண்ணணும். அது வரைக்கும் எந்த ட்ரைமே கால் ஆப்ஷன் சைட்ல பண்ணாதீங்க, புட் ஆப்ஷன்ல பண்ணுங்க. ரிஸ்க் எடுக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா லைக் இங்க சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக பாசிபிள் இருக்கு. இது லைக் 50-50 ரேஷியோ தான். இது இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியாது. 50-50 ரேஷியோ தான். புட் ஆப்ஷனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா இப்போ லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்ன 25,125. இப்போ நாளைக்கு நான் புட் ஆப்ஷன் எங்கெங்கெல்லாம் போகலான்றது சொல்லிடுறேன். 25,175 இந்த ரேஞ்ச் வருதுன்னா இங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா, அகைன் இங்க போயிட்டு கால் ஆப்ஷன்லாம் போகாதீங்க. திருப்பி பிரேக் அவுட் ஆகட்டும், அகைன் ரீடெஸ்ட் திருப்பி இந்த ரேஞ்ச். ஓகேங்களா, இங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிற லெவல்ஸ் இந்த ரேஞ்ச் இருந்து திருப்பி மார்க்கெட் ஃபால். ஓகே, இதை நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். இப்போ இந்த ஆரோ மார்க்கெட் லைக் நீங்களே உங்களோட இந்த லெவல்ஸ்லாம் டிரா பண்ணிட்டு நீங்களே டிரா பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைச்சிடும். ஆனா இங்க இருந்து மார்க்கெட் லைக் இந்த ரேஞ்சை கட் ஆச்சுன்னா மட்டும்தான் ஹியூஜ் கால் ஆப்ஷன் சைட் போகும். இந்த 25,229 கட் ஆச்சுன்னா மட்டும்தான் 25,287 வரைக்குமே ஈஸியா போயிடும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். நாளைக்கான நிஃப்டி லெவல் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் 25,228, 25,228, 25,229, 25,175, 25,116, 25,099,
25,000 ரவுண்ட் நம்பர். ஓகே ஃபைன். இதான் நம்ம நாளைக்கு நீ எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஓகே. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கானை யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் கிடைக்கும். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, உங்களோட கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா லெவல்ஸ் நிறைய பேர் தெரியாம ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. லெவல்ஸை தெரிஞ்சு ட்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன்று டிசிப்ளின் உங்களுக்கு ஸ்கில் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஜோன் வந்தாதான் நம்ம ட்ரேட் எடுக்கணுன்ற டிசிப்ளின் நமக்கு கிடைக்கும். அப்படின்னும் போது ஓவர் ட்ரேடிங் அங்கேயே 50% கட் ஆயிடும். செல்ஃப் டிசிப்ளினும் 50% கட் ஆகும். லைக் எடுத்த உடனே ஓவர் ட்ரேடிங் கண்ட்ரோல் பண்ண முடியுமானா கஷ்டம் தான். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக பண்ணலாம். மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்கன்னா இது ஜஸ்ட் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜோன் என்ன, நாளைக்கு க்ரூஷியல் ஜோன் எது ஆக்ட் ஆகும்னா 56,515 இந்த ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து லைக் ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஈஸியாக ஃபால் ஆகும். இப்போ நாளைக்கு இங்க ஃபால் ஆகுது ப்ரோ, கால் ஆப்ஷனை போலாமானா இங்க வரும்போது கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி ரீடெஸ்ட் எடுக்கணும். 25 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 56,287, 56,268 இந்த ஜோன்ல வந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ நமக்கு பிரேக் அவுட் ஆயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுத்தா இங்க ரேஞ்சில் போகலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் எங்கேயுமே கால் ஆப்ஷன் எடுத்து நான் டிஸ்கஸே உங்களுக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே. இப்போ நாளைக்கு நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா லைக் மார்க்கெட் வந்து ஒரு இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த ஹைல போயிட்டு லைக் இந்த ரேஞ்ச் ஹைல போயிட்டு திருப்பி ஃபால் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்க. இந்த ரேஞ்ச் வந்து ஹை போகட்டும், ஃபால் ஆகட்டும். இங்க இருந்து போயிட்டு அவசரப்பட்டு கால் ஆப்ஷன் எடுத்துறாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா லோ பிரேக் அவுட் ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? அகைன் லோ, திருப்பி ரீடெஸ்ட், திருப்பி மார்க்கெட் ஃபால். இப்போ நீங்க கண்டிப்பா கால் ஆப்ஷன் தான் ப்ரோ போகணும்னா இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் கொடுக்கட்டும். இந்த ரேஞ்ச் 56,638 56,638. ஓகே. இந்த ரேஞ்ச் கிட்ட போயிட்டு அகைன் ஃபால் ஆகும் பாத்தீங்களா? இந்த பாயிண்ட்ல 56,515 இந்த ரேஞ்ச்ல இருந்து திருப்பி நம்ம ஒரு ஷார்ட்டா கால் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னோட வியூ இந்த ஜோன் கிட்ட வந்துச்சுன்னா நாளைக்கு ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கால் ஆப்ஷன் போறீங்கன்னா 56,751 இந்த ரேஞ்சுக்கு மேல போகுதுன்னா மட்டும்தான் கால் ஆப்ஷன் சைடை நம்ம ஃபோக்கஸே பண்ணணும். இந்த ரேஞ்சில் நாளைக்கு மார்க்கெட் உள்ள வந்துருச்சுன்னா ஸ்கேல்பிங் பண்றவங்க இந்த 3 ஜோனை நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன் ட்ரெண்டா போகுதுன்னா இந்த லெவலில் நான் கொடுத்துருக்க லெவல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷன் போறீங்கன்னா இந்த ஜோனை யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் 56,952, 56,751, 56,638, 56,515, 56,287 to 56,267, 56,096. ஓகே. இந்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நாளைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பாக்குறவங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஜஸ்ட் பாக்குறவங்க உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட் பண்றேங்க. மேபி நீங்க நார்மலா கமெண்ட் பண்ணாலும் சரி, ஏன்னா எமோஜ் கொடுத்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன் எங்கேஜா வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. சென்செக்ஸும் கொடுக்கலான் இருக்கும். அண்ட் சென்செக்ஸ் யாருக்கு வேணுன்றது கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோஸ் நிறைய பேருக்கு போய் அப்பதான் ரீச் ஆகும். இந்த வீடியோஸ் மினிமம் லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆக போதா, கேப் டவுன் ஆக போதான்றது எல்லாமே என்னோட டெலகிராம்ல இன்னைக்கு நான் கொடுத்தேன். ஏன்னா நான் வீடியோ ஷூட் பண்ண டைம் வந்து 6:12 தான் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு மேபி 7:30க்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அந்த டைமை பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே. ஹோப் உங்களுக்கு லெவல்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அனாலிசிஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். போன வீடியோக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த அனாலிசிஸ் வீடியோவில் பார்க்கலாம்.